இன்னைக்கு வந்திருக்கிற டாப் ஃபைன் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அது மூலியமாக டைரக்டர் ஆகி இன்னைக்கு வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் வச்சு படம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போகிறீங்க லைனப்னு, இதெல்லாம் வந்து சொல்லணுமே. இந்த ரிவ்யூவால் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இங்கே தான் எனக்கு தெரியுது. ஒரு வரி ரிவ்யூ போட்டு இந்த படம் சரியில்லை, உள்ளே போகாதீங்க, இதில் ஒன்றும் இல்லை, பாட்டு நல்லா இருக்கும், அந்த டிவியில் பார்த்துக்குங்க, அந்த டேபிள் ப்ராஃபிட் என்னால் எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து நீ ஆரம்பிச்சுட்டு நான் இதுக்கப்புறம் இந்த படத்தை தூக்கிக்கிட்டு ஒருத்தவங்கிட்ட போயிட்டு ஏதாவது ஃபைனான்ஸ் பண்ணுங்க சார், இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க சார், இந்த படத்தை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க சார்னு புழு சட்டை மாறங்கிட்ட காமிச்சது வந்துட்டு என்னோட கதை நேரேஷனை கிட்டத்தட்ட 1 hour 20 minutes நான் வந்து வீடியோ வெர்ஷனாக பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் வந்து சினிமாவுக்கே வந்தேன். இப்போ தான் தெரியுது என் குடும்பம் அதுக்கப்புறம் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு சொல்லி. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாஸ்மியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னா சிங்கம் புலி, மொட்டை சிவா கெட்ட சிவா அப்படின்ற 2 படத்தை எடுத்த ஒரு டேரக்டர் தான் நம்ம பார்க்க போறோம். சாய் ரமணி டேரக்டர், அவர் தான் நம்ம இன்னைக்கு கூட பார்க்க போறோம். சார் வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே. இப்போ நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு டேரக்டர் ஆகிட்டு உங்ககிட்ட வர அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நீங்கள் எப்படி சார் ட்ரீட் பண்ணுவீங்க? அது எப்படி சொல்கிறதுனாக்கா, இதுவரையிலும் என்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே முதல் படம் ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ மொட்டை சிவா கெட்ட சிவா ஒர்க் பண்ண வரலையும் அத்தனை பேரும் என் கூட ரெகுலர் டச்சில் இருக்காங்க. அடிக்கடிக்கு பேசிக்குவோம், ஃபோனில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவோம். இதுதான் நான் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்றதுக்கு. இன்னை வரலையும் என்னோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க 4 பேர் படம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்க படம் பண்ணுறாங்கன்றது எனக்கு ஒரு சந்தோஷம். நம்மக்கிட்ட இருந்து நம்ம 2 படம் தான் பண்ணிக்கிறோம். நம்ம பண்ண 2 படத்தில் இருந்த ஒரு 4 பேர் வந்து இன்றைக்கி டைரக்டர் ஆகிறாங்கனாக்கா இது வந்து ஒரு பெண்மை தாய்மை அடைகிற மாதிரி நம்மக்கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகிறாங்க, சந்தோஷப்படுறோம். அதனால் என்னை பற்றி எந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்க மட்டும்ட்டு இல்லை, என்னோட பழகின நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட தெரியும். இந்த வீடியோ மூலிமா கூட அதை தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு என்ன ஒரு நல்ல மனுஷன் இருந்தாலும் அவன் யாருக்கும் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், ரொம்ப கரெக்டாக இருப்பான், இப்படின்ற ஒரு நேர்மையானவன், இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அது எப்பயாவது சூழ்நிலை வரும்போது என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது கூப்பிட்டாக்கா உங்கள் டைரக்டர் இப்படி சொன்னார்ன்றோன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஆகி நம்ம படம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிற போது இப்போ வர டேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் அசிஸ்டன்ட் டேரக்டராக இல்லாமலே படம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஈஸியாக வந்துடுறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் தோணாலும் எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, எல்லாமே வந்து டெக்னாலஜியோட வளர்ச்சி தான். இப்போ நாங்கள் வந்து சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. அனுபவம் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதனால் நான் எடுத்த படம் 2 படத்துலையுமே வந்துட்டு என்னென்னாக்கா எடுக்க வேண்டிய ஃபுட்டேஜ் மட்டும் தான் நான் எடுத்தேன். நான் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் எடுத்து ஒரு படத்துக்கு 3 படத்தோட ஃபுட்டேஜ் எடுத்து கட் பண்ணிவிட்டு சீன்ஸ் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி வேலை பண்ணலை. அதனால் என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்தேன். என்னுடைய கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா, ஜீவா சார் என்ன சிங்கம் புலி படம் பார்த்ததுக்கப்புறமா இன்னமும் என்கிட்ட பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்காரு வெளியில். அது நல்ல விஷயமா சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்கிறேன். இப்போ வந்திருக்கிறவங்களுக்கும் எனக்கு உங்களுக்கு விஷயம். அப்போ நான் சிங்கம் புலி படம் பண்ணும்போது ஜிம்மி ஜிப்புன்னு ஒரு எக்யூப்மெண்ட் வந்தது, ஒரு பெரிய க்ரேன். அந்த க்ரேன் வந்து ஒரு நாளைக்கு அப்போவே 45,000 கிட்ட இருந்தது. அப்போ எனக்கு அந்த படத்தில் வந்து நிறைய ஷாட் வந்து அதை எடுக்க வேண்டியிருந்தது. நான் ஓப்பனிங் ஷெட்யூலை ஒரு வீட்டுக்குள்ளே தான் போட்டிருந்தேன். நான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஷெட்யூல் போடும்போது எனக்கு ஜிம்மி ஜிப்பு வந்து எனக்கு நிறைய நாள் தேவைப்படுற மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணேன், படத்தில் ஜிம்மி ஜிப்பு கேட்க முடியாது, ஒரு கண்ட்ரோல்டு பட்ஜெட்டில் தான் அந்த படத்தை பண்ணோம். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணேன், நான் படத்தை எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கடைசி ஒரு நாள் நான் பண்ணேன், இன்றைக்கி வந்து ஜிம்மி ஜிப்பு சொல்லுங்கள் அப்படின்னேன். அந்த ஜிம்மி ஜிப்பு சொல்லிவிட்டு அந்த ஜிம்மி ஜிப்புன்றது வந்துட்டு வீட்டுக்கு எக்ஸ்டீரியரில் வச்சுட்டு ஒரு 12 நாள் ஷூட் பண்ணிட்டு 13ஆவது நாள் வீட்டுக்கு வெளியில் கேமரா மவுண்ட் பண்ணி ஜிம்மி ஜிப் மேலே கேமரா இருக்குது. இப்போ அந்த வீட்டில் நான் முதல்ல எடுக்க பிளான் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியில் வர்றது, ஹீரோ வருவார், பைக் எடுப்பார், திரும்ப வருவார், ஒரு கோவமாக ஒரு க்ரௌடு வருவாங்க, அந்த க்ரௌடு நிற்பாங்க, இது போல் பல விஷயங்களுக்கு நான் பேலன்ஸ் வச்சுருந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணேன், அந்த இடத்துல வந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு அதை மறுபடியும் உள்ளே மவுண்ட் பண்ணி எடுத்தேன். அந்த ஜிம்மி ஜிப் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷாட்டு 3 ஷாட் எடுப்பாங்க.
நான் எடுத்தது எல்லாமே ஜிம்மி ஜிப் ஷாட்டு தான்றதுனால அவர் டயர்ட் ஆகிட்டார். ஏன்னா அந்த டைரக்டர் வந்ததுலேருந்து காலையிலேருந்து எனக்கே வேலை வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ பட்ஜெட்டை கண்ட்ரோலாக பண்ணணும் அப்படின்னும் போது இவ்வளோ ஷார்ட் டிவிஷன்ஸை பிரித்து இப்படி பண்ணிக்கிட்டா இப்படி பண்ண முடியுன்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணும்போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வரவங்க டெக்னாலஜியோட வளர்ச்சியில் முன்னாடிலாம் ஒரு படம் ஒரு டிவிடி எடுத்து ஒரு படம் எந்த லாங்குவேஜ் படம்ன்றது வந்துட்டு எங்கேயாவது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நடந்தால் தான் அதர் கண்ட்ரி படங்கள்லாம் பார்க்க முடியும். எல்லா படத்தையும் எல்லாருக்கும் பார்க்குற இப்போ பெரிய டைரக்டராக இருக்கிறவங்க தன் பையன் வந்து அடுத்து டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஹோம் தியேட்டர் வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா டிவிடியும் எடுத்துகிட்டு வந்து போட்டு நல்ல எக்யூப்மெண்ட்டில் நல்ல சவுண்ட் சிஸ்டத்தோட படங்கள் பார்க்க வச்சு அந்த டைரக்டருங்க வந்துட்டு தன் பையனை டைரக்டர் ஆகணுன்றதுனால பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து அந்த மாதிரி இடத்துல இல்லை. அதனால் வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி தான் நான் படம் பண்ண வேண்டியது. இப்போ டெக்னாலஜியோட வளர்ச்சி என்னன்னாக்கா எல்லா லாங்குவேஜ் படத்தையும் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் கூட அது நேர்த்தியாக எடுத்துட்டாங்கனாக்கா அந்த படம் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல சேனல்ஸ் வந்து இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வழிகாட்டுறாங்க. அந்த வழிகாட்டுதலின்படி இன்றைக்கி வந்திருக்கிற டாப் 5 சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு அது மூலிமா டைரக்டர் ஆகி இன்றைக்கி வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரெலாம் வச்சு படம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா டெக்னாலஜியோட வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை வந்து அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஈஸியான வாய்ப்பு கிடைக்குது. இன்னொன்று சினிமா பார்த்து முன்னாடிலாம் வந்துட்டு ஸ்கூல் கட்டு அடிச்சிட்டாங்க, காலேஜ் கட்டு அடிச்சிட்டாங்க, சினிமாவுக்கு போய் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அடிக்கிறதெல்லாம் உண்டு. இப்போ வந்து அதே பேரண்ட்ஸ் வந்து மனநல எப்படி மாறி இருக்குன்னா அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க வந்து இப்போ வந்து படிக்கிறதுக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் விஸ்காம்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சுட்டு அந்த பசங்க போய் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீ கேமரா வாங்கிக்க, எக்யூப்மெண்ட் வாங்கிக்க, எடிட்ஸை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்ச உடனே அவனுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுனால ஆர்வங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் புது புது எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்க்குறாங்க. இது எல்லாமே இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஈஸியாக வந்து சினிமாவில் டைரக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குது. இவ்வளோ ஈஸியாக நான் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கும்போது இப்போ இருக்க டெக்னாலஜி உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி சார் இருக்குது? புதுசாக இருக்கா, இல்லை கஷ்டமாக இருக்கா, இல்லை ஈஸியாக உங்களுக்கு இருக்கா? இல்லை, டெஃபினட்டாக வந்து இப்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து லென்ஸ் என்ன லென்ஸ் போட்டிருக்காங்க, 25 40 10 100 சொல்லிட்டு இருக்கோம். அந்த வியூ பாயிண்டர் போய் பார்க்குறதுன்றதே வந்துட்டு பெரிய கஷ்டம். ஏன்னாக்கா என்ன ஃப்ரேமிங் இருக்குதுன்றது தெரியாத ஒரு காலகட்டத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணோம். அப்போது அவங்க என்ன லென்ஸ் போட்டுக்கிறாங்கன்னு தெரியாமல் கிளாப் அடிக்க போகும்போது எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம், ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறோமா ஃப்ரேமுக்கு வெளியில் இருக்கிறோமான்னு சொல்லிட்டு நிறைய திட்டு வாங்கி தான் நம்ம அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அப்போ வந்து உள்ளே வாடா வெளியிலே நின்றுட்டு இருக்கிற அப்படின்னுவாங்க. ஏன்னா அது என்ன லென்ஸு, அப்போ இந்த லென்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கவரேஜ் பண்ணோம், அப்போ இந்த அளவுக்கு கவரேஜ் பண்ணதுனாக்க நம்ம இந்த ரேஞ்சில் வந்து கிளாப் கொடுக்கணுன்றதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு தான் நம்ம லென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்போ சில விஷயங்கள் வந்து அட்மாஸ்பியரில் என்ன நடக்குது, ஃப்ரேமுக்குள்ளே பின்னாடி ஒன்று வச்சுருப்போம், நம்ம ஒரு டேபிள் வச்சுருப்போம், அது மேலே ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுருப்போம், அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று வச்சுருப்போம். இதெல்லாம் வருதா வரலையான்னு போய் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு லென்ஸு ஒரு யூகத்தின் பேரில் நம்ம பார்த்தோம் பண்ணோம், அது கேமராமேன் சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போது மானிட்டருன்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு. அந்த மானிட்டருன்றது வந்துட்டு இப்போ ஆளுக்கு ஒரு கையில் கூட வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஒரு ஃபோனில் கூட உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட பார்க்கலாம், அவங்க பார்த்துக்கலாம், ஓ ஃப்ரேமில் இது இருக்குது, இது இல்லை, கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியுது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆக்ஷன் கண்டினியூட்டி மாறிச்சுனா கூட அப்போ தெரியாது. அப்போ நம்ம வந்து பேப்பரில் வந்து வரைஞ்சிலாம் வச்சுக்குவோம், இந்த கடைசி ஷாட்டில் வந்து இவர் வந்து கையை மேலே தான் தூக்கி காமிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாமே வந்துட்டு டெக்னாலஜியோட வளர்ச்சி வந்து சினிமாவுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஃபிலிமில் இருந்து டிஜிட்டல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் நிறைய டேக் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இத்தனை டேக் எடுக்கிறோம், நம்மளுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. இப்போ வந்து அந்த லிமிட்டேஷனை தாண்டி அவங்க எவ்வளோ ஒன்றா இங்கே ஷூட் பண்ணிக்கலாம், ஃபைனலாக டேபிளில் உட்காந்து எடிட் ஷூட்டில் போயிட்டு எது பெட்டர்மெண்ட்டாக இருக்கோ அந்த ஷார்ட்டை யூஸ் பண்ணிக்கலான்ற அளவுக்கு இன்றைக்கி ஈஸியாக இருக்குது டெக்னாலஜி. ஸோ இவ்வளோ போராட்டங்கள் இருக்கும்போது தனி மனிதனாக போராடி இருக்க முடியாது. உங்கள் ஃபேமிலியும் கண்டிப்பாக இதில் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க என்னென்ன சொல்லுவாங்க சார்? ஆக்சுவலாக வந்து குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் வந்து சினிமாவுக்கே வந்தேன். இப்போ தான் தெரியுது என் குடும்பம் அதுக்கப்புறம் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு. நான் முதல்ல வேறு வேலையை பார்த்துட்டு அப்படியே மஸ்கட்டுக்கு சொன்னேன் பாருங்கள், துபாய் இப்போ மஸ்கட் போயிட்டு ஏசி மெக்கானிக் வேலை பார்க்க போகிறேன்ட்டு. அப்போ போயிருந்தேனாக்கா எனக்கு இந்த கஷ்டம் கூட இருந்திருக்காது போல் தெரியுது. அங்கே போகும்போதே அதை போனேன், அந்த மஸ்கட்டுக்கு போக முடியாமல் போனது சிங்கம்புலி படத்துக்கு. நான் ஃபஸ்ட்டு வெளிநாடு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏறி ட்ராவல் பண்ணுறதே மஸ்கட் தான். அப்போ போக நினச்சேன், போக முடியல. அதுக்கப்புறம் இந்த சிங்கம்புலி சாங்குக்காக நான் மஸ்கட் போனேன். குடும்ப கஷ்டத்துக்காக சினிமாவுக்கு வந்தேன்னா என் பின்னாடி இருக்கிற என் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டாங்க.
அவங்களுக்கு வந்துட்டு பெரிய சந்தோஷத்தை என்னால் கொடுக்கவே முடியல. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம்னா கூட ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். 5 வருஷத்துக்கு ஒரு படம்னாக்கா எந்த குடும்பம் தான் தாங்கும்? அதுலேயும் வந்துட்டு என் ஒய்ஃபெலாம் பொறுத்த வரலனாக்கா, சந்தர்ப்பம் இருந்ததுனாக்கா என் ஒய்ஃபுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடுவேன் நான். ஏன்னா ஒரு சினிமாவில் இருக்கிற ஒருத்தனை வந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு என்னை விட்றாங்கல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். என் குடும்பன்றது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. எங்கள் அப்பா இறந்துட்டார். அவரை இறப்பு என்னால் தாங்கிக்க முடியல. அம்மா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பழக்கூட தூக்கி பழம் விற்று அந்த பணத்தில் வளர்ந்தவங்க தான் நாங்கள். இன்னை வரல எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணுன்னாக்கா அவங்களுக்கு வயசாகி போச்சு. இதுக்கப்புறம் அவங்க நினச்சதை சாப்பிடக்கூட முடியாது. இதுக்கப்புறம் நான் பெரிய கோடியாக சம்பாதிச்சனா கூட ஒன்றே ஒன்று அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். பையன் புலம்பல் இல்லாமல் வரான். எல்லா கதையும் வேறு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் நான். இந்த கதை நல்லா இருக்கேடா, இது அங்கே போய் சொல்கிறா, இந்த கதை நல்லா இருக்கு, இவங்ககிட்ட சொல்லு, அவங்ககிட்ட சொல்லுன்னு போனோம்மா, அந்த ஹீரோ கேட்க மாட்டாருமான்னு டிவியில் சேனலை மாற்றிடுறாங்க. இவன் மூஞ்சை பார்க்க பிடிக்கலான்றான். இப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவையும் வந்து கஷ்டப்படுத்திட்டேன். அவங்களுக்கு எந்த ஹீரோ படமும் பிடிக்காத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ என் தம்பி இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், எல்லா நேரத்துலையும் வந்து இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய நிறைய இடத்துல வந்து என் தம்பி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். அது எப்படின்னாக்கா ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு இந்த மொழி வைக்கிறது, மற்றவங்களுக்கு சீர் செய்கிறது, இதெல்லாம் வந்துட்டு என்னால் வந்து பண்ண முடியாது. சோறுக்கு எங்கள் வழியில் சீருக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இதுவாக இருப்பேன். ஆனால் சொந்த பந்தங்கள் வேணும், எல்லாரையும் நம்ம அரவணைக்கணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி நேரத்தில் வந்து என் தம்பி வந்து எனக்கு தோள் கொடுத்து முக்கியமான இடத்துக்கெல்லாம் வந்து அவன் போயிடுவான். என்னை தொந்தரவே பண்ண மாட்டான். யாராவது கேட்டாக்கா அண்ணன் பிஸியாக இருக்கார், அண்ணன் வரலன்னு சொல்லிட்டு அவன் முடிஞ்ச அளவுக்கு அவன் போய் பார்த்துக்குவான். ஃப்ரெண்ட்ஸு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ தீனதயாளன் சொன்னேன் இல்லைங்களா, பஸ்ஸு சினிமா கூப்பிட்டு போன நல்லவர். இப்போ அவர் தான் வந்து உன்னை இந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணாமல் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கின்னு பல இடத்துக்கு இப்போ அவனும் கூட வரான். வந்துட்டு இப்போது முயற்சிகள் போயிட்டுருக்கு. அநேகமாக இன்னும் ஒரு டிசம்பர் 21க்குள்ளே வந்து ஒரு படம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி சொல்லுவோம். என் ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுலேருந்து என்னோடய ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வந்து எனக்காக பின்னாடி நின்னாங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றது தெரியல. நான் இன்னும் பெருசாக ஜெயிச்சு படம் ஹிட்டு கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட கேட்பாங்கல்ல, இப்போ என் தங்கச்சி இருக்குது, தங்கச்சிக்கிட்ட கேட்பாங்க, தங்கச்சி பசங்க இருக்கிறாங்க, தங்கச்சி பசங்கக்கிட்ட கேட்பாங்க, என் பசங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கேட்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்பாங்க, என்னடா அவங்க அப்பா நம்ம படம் பண்ணுறாருன்னு. அதுக்கப்புறம் படமே பண்ணல, என்ன தான் பண்ணுறாரு. என் தங்கச்சி பையன் கேட்குறான், மாமா நீங்கள் என்ன படமே பண்ண மாட்டேன்றீங்கன்னு. இது போல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு பிரச்சனை என்னன்னாக்கா, நான் என்ன படம் பண்ணுறேன், என்னடா சினிமாவில் தானடா இருக்கிறாரு அவருன்னு கேட்குறாங்க. நான் சரவணன் சார் வந்து கிருபா சரவணன் வந்து இந்த இன்டர்வியூ கேட்கும்போது கூட நான் சொன்னேன், இது இப்போ கொடுக்க வேண்டிய இன்டர்வியூ கிடையாது. கிட்டத்தட்ட இந்த சேனல் ஆரம்பித்த உடனே என்னை கேட்டார் அவர். நான் இதை இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார்னு சொல்லினே இருந்தேன். என்னடா உன் பில்டப் ஓவர் ஆகுதாடான்னு சொல்லி அவர் நினச்சிருப்பார். ஏன்னாக்கா நானும் அவரை வந்து கேஆர் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக, அவர் வந்து அசோசியேட்டாகவும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குள்ளே அப்படி ஒரு நட்பு இருந்தது. அதெல்லாம் தாண்டி இப்போ அவர் ஒரு சேனல் இன்டர்வியூ ஒன்று கொடுறான்னு சொல்லி கேட்டனாக்கா, நான் என்னமோ பில்டப் கொடுக்குற மாதிரி அவர் நினச்சிருந்தாருன்னா அது பில்டப் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க லைனப்புன்னு, இதெல்லாம் வந்து சொல்லணுமே. சொல்கிறதுக்கான விஷயம் ஒன்று வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் சார் சொன்னேன். இதை தான்டா ரொம்ப நாளாக சொல்லுங்கிற, அது எப்போ வருதோ அப்போ வந்து சொல்லு, இப்போ ஜஸ்ட்டு உன் பயோகிராஃபி சொல்லு, என்ன நடந்தது அது மட்டும் சொல்லுனாரு. சரி, அவரையும் வந்து நான் வந்து கேட்டதை நான் செய்யணும், அதே சமயம் நானும் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். என்ன ஒன்று, இந்த மாதிரி ஒரு இவ்வளோ நல்லா சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூவில். இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வந்து நிறைய பேர் பார்க்குற மாதிரி போய் சேர்ந்ததுன்னா, இந்த இன்டர்வியூ வந்து சில ஹீரோக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா, இவன் சொல்கிறதுல வந்துட்டு பொய்யா உண்மையானு தெரிஞ்சுக்கணுன்னாங்கனாக்கா நான் வேறு என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. கடவுள் மேலே சத்தியத்தை தான் பண்ண முடியும். நான் என்கிட்ட கதை இருக்குது, யாராவது கூப்பிட்டு என்னை கேட்டு உன் கதை நல்லா இல்லைடான்னு சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த ரிவ்யூவால் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இங்கே தான் எனக்கு தெரியுது. ஒரு வரி ரிவ்யூ போட்டு இந்த படம் சரியில்லை, உள்ளே போகாதீங்க, இதில் ஒன்றும் இல்லை, பாட்டு நல்லா இருக்கா, அந்த டிவியில் பார்த்துக்குங்க, இவ்வளோலாம் சொல்லிடுறீங்க. அப்புறம் வந்து எவன் வந்து உள்ளே வந்து படம் பார்க்க வருவான். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி படம் 2 படம் தான் நான் பண்ணியிருக்கிறேன். இதுவரையிலையும் 3வது படத்துக்கு இந்த கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அங்கே கமிட் ஆகிட்டேன், அங்கே ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன், அது ஒரு 20% போய் நிற்கிது, இங்கே ஒரு படம் ஆரம்பித்தேன், இது ஒரு பாதியில் நிற்கிது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2 படத்துக்கு அப்புறம் நான் வந்து கையை காலை சுத்தமாக வச்சுக்கிட்டு எந்த கம்பெனிலையும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல், படம் ஆரம்பிக்கிறதுக்கு 10 வருஷம் கூட ஆகலாம், ஆனால் ஆரம்பித்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடணும். அந்த ஆரம்பித்த படத்தை ரிலீஸ் பண்ணாத பட்ட பாடு நான் போன படத்துலேயே நான் அனுபவிச்சிட்டேன். மொட்டை கட்டிஷுவாவில் அந்த தப்பு மட்டும் நடந்துடக்கூடாதுன்றதுனால வராங்க. என்கிட்ட ஒரு 2 கோடி ரூபா இருக்குது, 1 கோடி ரூபா இருக்குது, அப்படிலாம் வராங்க. உங்கள்கிட்ட நான் சொல்கிற கதைக்கான படம் எடுக்கிற அளவுக்கு பணம் இருந்ததுன்னா நம்ம ஆரம்பிக்கலாம்.
நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் காட்டுறேன், எனக்கு அது வரலாம் என்னை அலோவ் பண்ணுங்க. அந்த ஸ்க்ரீனில் நான் காட்டுற படத்தை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த படத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆள் வந்துடுவாங்க. அந்த டேபிள் ப்ராஃபிட் என்னால் எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து நீ ஆரம்பிச்சுட்டு நான் இதுக்கப்புறம் இந்த படத்தை தூக்கிக்கிட்டு ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது ஃபைனான்ஸ் பண்ணுங்கள் சார், இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள் சார், இந்த படத்தை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க சார்னு போய் எவன் வீட்டு வாசல்லையும் இனிமேல் போய் நிற்கக்கூடாது. அது முடிவு பண்ணிட்டேன். நான் ஆரம்பிச்சேன்னா அந்த படத்தை முடிக்கணும், முடிச்சேன்னா அதை தேட்டருக்கு கொண்டு வரணும். இந்த படத்தை நான் காட்டுறேன், பார்க்கட்டும், பார்த்துட்டு அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு முடிவு பண்ணிவிட்டு வியாபாரம் அப்போ நடக்கும். அதுக்கு முன்னாடி சொல்கிறது என்னன்னா, நான் சொல்கிற கதையை நீங்கள் வந்து இது போலலாம் வந்து டைரக்டர் அப்போ ஒன்று சொன்னார், அதை வந்து மாற்றி எடுத்துட்டாரு, இப்போ ஒன்று சொன்னார், இது பேப்பரில் வரலன்னெலாம் சொல்லுவாங்கல்ல. நான் புளு சட்டை மாறங்கிட்ட காமிச்சது வந்துட்டு என்னோட கதை நேரேஷனை கிட்டத்தட்ட 1 hour 20 minutes நான் வந்து வீடியோ வெர்ஷனாக பண்ணிட்டேன். அந்த வீடியோவை லேப்டாப்பில் போட்டு அவரை உட்கார வச்சு கேட்டேன். நான் என்ன சொன்னனோ அதில் இருக்குது. இப்போ மறுபடியும் நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன்னாக்கா இந்த படத்தை நான் சொல்லுவேன். நான் இதில் ஏதாவது இந்த படத்தில் ஏதாவது கொஸ்டின் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை மட்டும் நான் கரெக்ட் பண்ணுவேன். தவிர நான் என்ன சொல்கிறேனோ அந்த படம் என்டர்டெய்னிங்காக இருக்குல்ல, இதை நான் விஷுவல் பண்ணுவேன். ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் அந்த படத்தை எடுப்பேன். என் நேரேஷனை நான் படமாக எடுத்து காட்டுவேன். அது வரும்போது எனக்கு வந்து இது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸோட எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ரவுண்டு இருக்குது. அந்த ரவுண்டு வந்து ஒரு நாள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவேன். அதிர்ஷ்டத்தை தேடி நான் ஓடலை. இப்போது அதிர்ஷ்டமும் எனக்கு தேவைப்படுதுன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் கோவிலுக்கும் போகிறேன், சாமியும் கும்பிட்றேன், முயற்சியும் பண்ணுறேன். மற்றது கடவுள் விட்ட வழி. இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே வெளிப்படையாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு மேலே நல்ல நல்ல படங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரணும்னு அது சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாம்மா. இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இந்த இன்டர்வியூலேயும் வந்துட்டு நான் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணதே இல்லை. பேசியிருக்கேன், ஆனால் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதில்லை. மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதாகி போச்சு. ஏன்னா சிலர் வந்து ஒருத்தவங்களை பார்க்கும்போதே வந்துட்டு இவர் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோடய உழைப்புன்றது உண்மை. அந்த உண்மைக்கு நான் வேலை செய்கிறேன். அந்த உண்மைக்கு எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கட்டும், கிடைக்கலனாலும் போட்டோம். காம்ப்ரமைஸ்ன்றது பொய் சொல்லி நான் ஒருத்தர்கிட்ட ஏதோ அட்வான்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறது கிடையாது. அதனால் நேர்மையான வழியில் போகிறேன். மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொன்னேன். நிச்சயமாக அடுத்த ஒரு இன்டர்வியூ உங்ககிட்டயே வந்து கொடுப்பேன். அப்போ நான் படம் கமிட் பண்ணி ரிலீஸுக்கு முன்னாடியாக இருக்கலாம், இல்லை அந்த படம் ரிலீஸுக்கு பின்னாடியாக இருக்கலாம். ஜெயிச்சுட்டு நான் திரும்ப வருவேன். நான் நன்றிம்மா.